ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்கழி மாதம் 8வது நாள். கீழ்வானம் அப்படிங்கிற இந்த பாசுரத்துக்கு சுவாமி பராசர பட்டருடைய ஒரு உதாரணத்தை தான் நாம் இன்றைய தினம் அனுபவிக்க உள்ளோம். இந்த தொடரிலே திருப்பாவையில் பூர்வாச்சாரியர்களின் திருவாய்மொழிகள் என்ற தொடரிலே ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்துக்கும் உரையாசிரியர்கள் எடுத்து காட்டியுள்ள சில பூர்வாச்சாரியர்களின் ஐதிஹ்யங்கள், அதே போல வார்த்தைகள், நிர்வாகங்கள் என்று இவற்றிலிருந்து ஒரு சிலவற்றை அனுபவிக்கிறோம். இந்த பாசுரத்துல உதாரணம் ஒன்று அனுபவிக்க உள்ளோம். முன்னமே பார்த்தோம், 6வது பாசுரம் தொடங்கி ஆண்டாள் நாச்சியாரும் தோழிகளும் ஒவ்வொரு கோபிகையா எழுப்பிண்டே வரா. ஒவ்வொரு கோபிகையும் ஒவ்வொரு விதமான பாகவதர்களுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள்னு பார்த்தோம். இந்த பாசுரத்திலே கோது கலமுடைய பாவா எழுந்திரா என்று ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றார்கள். கோது கலமுடைய குதூகலத்துடன் இருக்கக்கூடிய இந்த பெண் பிள்ளையாம் எப்பேற்பட்டவள் என்று கேட்டால், கிருஷ்ணனாலே மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளை என்று இவளை எழுப்புகின்றார்கள். எழுப்பும் பொழுது ஆண்டாள் நாச்சியாருக்கும் தோழிகளுக்கும் என்ன திருவுள்ளம்னு கேட்டா, நாங்கள் உன்னை எழுப்ப, நாங்கள் எழுப்பியதனால் நீ எழுந்தாய் என்று அந்த பெருமையை எங்களுக்கு அளிக்கும் வண்ணம் நீ எழுந்திருக்க வேண்டும் என்று அருளிச் செய்தாள். எவ்வளவு அழகா இருக்கு. அதாவது இந்த பெண் பிள்ளையுடைய ஏற்றம் கிருஷ்ணனுக்கே ரொம்ப பிடித்த பெண் பிள்ளை இல்லையா? அப்பேற்பட்ட அந்த பெண் பிள்ளையை நாம் எழுப்பினோம் என்ற பெருமை நமக்கு வேண்டும். அவளை எழுப்புவதே நமக்கு பிரயோஜனம், அவளை எழுப்புவதே நமக்கு கைங்கரியம் என்ற அந்த மனோபாவத்துடன் எழுப்பினார்கள். இது எப்படின்னா, சுவாமி பராசர பட்டருடைய ஒரு உதாரணம் 4000 படி மற்றும் 2000 படியிலே இது காட்டப்பட்டுள்ளது. பட்டர் விடியுந்தனையும் கண் வளர்ந்தருள சிஷ்யர்கள் எல்லாம் திருவாசலிலே வந்திருக்குமா போலே என்று அருளி செய்யப்பட்டது. அதாவது சுவாமி பராசர பட்டர் எப்பேற்பட்ட மகானவர். அப்பேற்பட்ட சுவாமி பராசர பட்டர் போது விடியும் வரை உறங்கிக் கிடக்க பெரியவர்கள் எல்லோரும் நீராடி திருமண்காப்பு அணிந்து திருமாலைகள் அணிந்து வந்து பட்டரை எழுப்புவார்களாம். அவளுடைய சிஷ்யர்கள் மற்றும் பெரியோர்கள் எல்லாம் வந்து எழுப்புறா. என்ன திருவுள்ளம் அவர்களுக்குன்னு கேட்டா, பட்டரை எழுப்புவதே கைங்கரியம், அப்பேற்பட்ட உயர்ந்த கைங்கரியம் தங்களுக்கு வாய்த்ததே என்று மகிழ்ந்து மிகவும் பெருமையுடன் எழுப்புவார்களாம். ஏன்னா பகவத் குணானுபவம் கூடி செய்ய வேண்டும், அதுவும் உயர்ந்த அடியார்களுடன் கூடி செய்ய வேண்டும் என்பதை காட்டிய இடம் இது. நாமும் இதேபோல் கூடியிருந்து குளிர்ந்து கொண்டே இருப்போமாக. நாளை தினம் அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கின்றேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.